ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிகினருக்கான ஒரு வீடியோ தான். சுடிதார் டாப்பில் எப்படி நெக் ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக உள்ளது. ஓகேவா? நான் லைனிங் கிளாத்தில் ஒரு நம்மளுடைய நெக் அளவு எவ்வளவோ அதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அகலத்துலேயும் நீளத்துலேயும் அந்த மாதிரி 1.5 இன்ச்சு அதிகமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கர்ச்சிப் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 4 பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு தெரியாத பிகினருக்காக இந்த வீடியோ. ஓகேவா? இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். நீங்கள் 3 பக்கம் ஃபோல்டு பண்ணால் போதும். நெக்கு சைடு ஓப்பன் சைடு தான். சரிங்களா? லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டரில் கீழ்ப்பக்கம், இந்த 3 பக்கமும் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சென்டரில் நமக்கு ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம அதை லைனிங் மேலே வச்சு கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கட் பண்ணிடுவோம். சரிங்களா? லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டரில் கீழ்ப்பக்கம், அந்த 3 பக்கமும் நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும். மேலே தேவைப்படாது. சரிங்களா? இந்த மாதிரி இந்த பீஸை மடித்து தைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நல்ல சுடிதாரோட நல்ல பக்கம், அடுத்து லைனிங் கிளாத்து, அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸு. இது எக்ஸ்ட்ரா பீஸு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இதை கொடுக்குறேன். நிறைய பேருக்கு கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இப்போ இதில் பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் பின் பண்ணாமல் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சென்டரில் நம்ம அந்த 3 பீஸுக்குமே சென்டர் நாச் கொடுத்து வச்சுருப்போம்ல, அதனுடைய சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது மூவ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் பின் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சென்டரில் பின் பண்ணதுனால, சென்டரில் ஸ்டிச் பண்ணதுனால அது மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லேயும் நம்மளுடைய கழுத்தோட உயரம், அகலம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த கோட்டு மேலேயே நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டைப் ஆஃப் நெக்கு கொடுத்தாலும் ஓகே தான். நான் இப்போ ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறேன். ஆனால் என்னோடய எக்ஸஸ் பீஸ் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன், இந்த மேலே உள்ள பீஸ். ஏன்னா அது நமக்கு உள் பக்கமாக தான் போக போகுது. அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்டாகவே வேணுனாலும் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அந்த நெக்கை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு இந்த எக்ஸஸாக சென்டரில் நம்ம கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஸ்டிச் பண்ண பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. 1/4 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அளவு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக உள்ளதை சென்டர் பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸு இது. நீங்கள் லைனிங் வச்சிங்கன்னா லைனிங் வச்சு அது மேலே ஒரு கிளாத் வச்சு அயன் பண்ணிகிட்டு இருக்கணும். நான் லைனிங் கொடுக்காமலே இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. அந்த நாச்சஸ் கொடுக்கும்போது நம்ம ஏற்கனவே போட்ட தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் படாத அளவுக்கு கொடுங்க. பிகினராக இருக்கும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது அதை அப்படியே உள் பக்கமாக, சுடிதாரோட உள் பக்கமாக அப்படியே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடை நீங்கள் ப்ளவுஸுக்குமே ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ப்ளவுஸுக்கு ட்ரை பண்ணாலும் நல்லா வரும். இந்த பிசுறு இப்படி உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு தைச்சிங்கன்னா நல்லா நீட்டாக வந்துடும். ஒரு சிலர் இந்த லைனிங் மேலேயும் தையல் போடுவாங்க. நான் லைனிங் மேலே தையல் போடலை. அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மெயின் கிளாத்து மேலே தான் தையல் போடுறேன். நல்ல விரல் வச்சு நீவி விட்டுக்கோங்க. அந்த சம்டைம்ஸ் அது ஃபோல்டான மாதிரி இருந்துச்சுன்னா உள் பக்கமாக திருப்பி ஒரு எந்த இடத்துல ஃபோல்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு அது மேலேயே தையல் போட போகிறோம். அந்த நெக்கை சுற்றி தையல் போட போகிறோம். நான் ஒரு சிங்கிள் தையல் தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த இப்போ ஒரு நெக்கு பக்கத்துலேயே நான் தையல் போடணும் பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். சரிங்களா?
இந்த மாதிரி தையல் போடும்போது நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் சுடிதாரோட சைடெல்லாம் ஜாயின் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது உள்ளே எந்த கிளாத்தும் மாட்டிராத அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம சைடெல்லாம் ஜாயின் பண்ணுவோம். அதனால் நெக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த கிளாத்தெல்லாம் நான் இப்படி எடுத்து விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுட்டு பண்ணிங்கன்னா தான் உள்ளே எந்த கிளாத்தும் வந்து நமக்கு சிக்காமல் ஃபோல்ட் ஆகாமல் நீட்டாக வரும். ஓகேவா? இது பிகினராக இருக்கும்போது இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நான் இந்த ஒரு தையலோடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அது இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம பேக் பார்ட்டு கம்ப்ளீட் பண்ணுற மெத்தடு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேன்வாஸ் இல்லாமல் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உள் பக்கமும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், வெளிப்பக்கமும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் கிளாத்லேயும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அட்டாச் பண்ணோன்னா உள்ளே கொடுத்த கிளாத்து நமக்கு தெரியாது, நீட் ஃபினிஷிங்கோடு வந்துடும். ஓகே, அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுக்கல. இந்த சுடிதாரோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலாக வாங்கி தான் ஸ்டிச் பண்ணது. இந்த மெட்டீரியல்லையே இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. ஆரி ஒர்க் மாதிரியே கட் பீடு, ஜரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே நம்ம வந்து சுடிதாரில் வந்து இந்த மாதிரி அடித்து திருப்புறது இருக்கிறதுனால நீங்கள் நெக்கு வந்து கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கணும். அப்போனா தான் நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த நல்ல சுடிதாரோட நல்ல துணி இருக்குது பார்த்திங்களா, சுடிதார் ட்ரெஸ்ஸு, அதுலேயும் சென்டர் நாச் கொடுத்துக்கோங்க, லைனிங்லேயும் சென்டர் நாச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெண்டையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. ரெண்டு சென்டர் நாச்சும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். ரெண்டு சுடிதாரையும் நல்லா கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சுடிதாரோட நல்ல பக்கத்துக்கு மேலே நீங்கள் லைனிங் கிளாத்தை வைக்கணும். ரெண்டு சென்டர் பார்ட்டும் கரெக்டாக இருக்கணும் நமக்கு. இப்படி வச்சுட்டு பின் பண்ணுறாந்தா பண்ணிக்கோங்க. நான் பின் பண்ணலை. பின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த சென்டர் நாச்சு கொடுத்ததுக்கு நேராக கழுத்து பக்கம் வரைக்கும் எவ்வளோ தூரம் கழுத்தோட ஆழம் லென்த் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் நாச் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. பேக் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அதே மாதிரி தான். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுக்கல. நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சென்டர் நாச்சுக்கு நேராக அந்த ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுடைய மெயின் கிளாத்து லைனிங் லைட் கலராக இருந்தால் இப்படி டேரெக்டாக லைனிங் மேலே நம்ம கட் பண்ணி தைச்சிடலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த டிசைன் வந்து அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. அந்த நல்ல சுடிதாரோட நல்ல பக்கத்தில் உள்ள டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு தெரியல. அதனால் நான் இப்போ ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். சென்டர் நாச்சில் நேராக ஸ்ட்ரைட் போட்டுட்டு அப்படியே சுடிதாரோட பேக் சைடு எடுத்துகிட்டு வர்றேன். இது பிகினருக்காக நான் போடுற வீடியோனால கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு விசிபிளாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த பக்கத்துலேயே வச்சு நெக்கை சுற்றி அடித்து தைச்சிக்கோங்க. நான் வந்து எனக்கு அது தெரியல அக்யூரேட்டாக, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதனுடைய பேக் பார்ட்டு பக்கம் திருப்பிக்கிறேன். பேக் பார்ட்டை திருப்பும்போது நம்மளோட டிசைன் நல்லா தெரியுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வீடியோவுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு தெரிகிற பக்கத்தை வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த நெக்கை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ஆஸ் யூஷுவல் பேக் பார்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். சரிங்களா? இதை சுற்றி 1/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நெக்கை சுற்றி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க 1/4 இன்ச்சு கேப்பில். தையல் போடும்போது நம்ம லைனிங் கிளாத்து இன்னும் அட்டாச் பண்ணலை. அதனால் லைனிங் உள்ளே வந்து ஏதாவது சுருக்கம் இல்லாமல் கை வச்சு நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. அல்லது லைனிங் உள்ளே போய் சுருங்கிடும். சரிங்களா? அதனால் கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த சுடிதார் டாப்பில் ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நான் 1/4 இன்ச்சு கேப்பு தள்ளியே ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் அந்த
அந்த பீட்ஸ் மேலே படாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் வச்சுருந்த சுடிதார் டாப்பு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் வந்து டபுள் ஃபுட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் 4 இன்ச்சு நல்லாவே கேப் விட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டபுள் ஃபுட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நம்ம ஒர்க்கு அந்த பின்னாடி டிசைன் மேலே நமக்கு படாமல் இருக்கும். அதை பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அந்த லைனிங் பக்கம் திருப்பி விட்டுட்டு தையல் போட்டிருக்கிறது தெரியும் பார்த்திங்களா, அதுலேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு கேப்பு விட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க சென்டர் பீஸை. எடுத்ததுக்கப்புறமா குட்டி குட்டி நாச்சஸ் போடுங்க. குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுட்டு அப்படியே அந்த லைனிங் கிளாத்தை சுடிதாரோட உள் பக்கமாக திருப்பி விட்ருங்க. சரிங்களா? இப்போது நம்ம சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணால் அந்த பீட்ஸ் ஒட்டியே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் டபுள் ஃபுட்டர் யூஸ் பண்ணுறதுனால அந்த லைனிங் இந்த மெயின் பீஸை வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது. இந்த மாதிரி நம்ம அதை டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கேப் வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பிங் எஃபெக்டில் இருந்தது. ஓகேவா? இதோட இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டபுள் ஃபுட்டர் போடும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.